இனிமே கண்ணை மூடிட்டு கடலை எண்ணெய் வாங்கலாம். ஏன்னா மந்த்ரா கடலை எண்ணெய் இதயத்தின் தயாரிப்பு. வறுக்க பொரிக்க ஏன் எல்லா சமையலுக்கும் மந்த்ரா தான். மந்த்ரா கடலை எண்ணெய், அபார ருசி, ஆரோக்கியமான உடல் நலம். ரொம்ப டயர்டா இருக்கு. இயற்கையான டேட்ஸ், பாதாம், பிஸ்தா, கேஷு அண்ட் ஹனி கொண்டு தயாரிக்கப்பட்ட லயன் டேட் நட் பைட்ஸ். தமிழ்நாடு முதலமைச்சர் இன்று காலை தமிழ்நாடு மக்களுக்கு உரிமை தொகை பெற்றுக் கொண்டிருந்த அந்த மக்களுக்கு கிட்டத்தட்ட 5,000 ரூபாய் 3 மாதங்களுக்கான உரிமை தொகை 2 மாத கோடைக்கால சிறப்பு நிதியை அறிவிச்சிருக்கிறார். இந்த நிதி அப்படிங்கிறது தமிழ்நாடு மக்களுக்கு ஒரு பேருதவியா இருக்கும். அப்படிங்கிற நேரத்தில் எந்த தடை வந்தாலும் இந்த நிதியை நாங்கள் கொடுப்போம் அப்படின்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கிறாரு. இது குறித்து காங்கிரஸ் கட்சியோட மூத்த தலைவர் பீட்டர் அல்போன்ஸ் நம்மோடு இணைந்திருக்காங்க. பீட்டர் அல்போன்ஸ் சார், வணக்கம். வணக்கம். 5,000 ரூபாய் நிதி அப்படிங்கிறத எப்படி பாக்குறீங்க இந்த நேரத்துல, தேர்தல் நேரத்துல? இல்ல, இது ஒரு நம்முடைய முதலமைச்சருடைய ஒரு மாஸ்டர் ஸ்ட்ரோக்னு தான் அதை சொல்லணும். அதாவது இந்த சர்ஜிக்கல் ஸ்ட்ரைக் மாதிரி இன்னைக்கு அவர் வருமுன் காப்போம் என்பதுதான் ஒரு அமைச்சருடைய இலக்கணம். ஒரு அமைச்சராக இருக்கக்கூடியவர் எப்படிப்பட்ட ஆபத்துகள் வர இருக்கின்றன, எப்படிப்பட்ட பிரச்சனைகள் வர இருக்கின்றன, தமிழகத்துடைய மக்களுக்கு எப்படிப்பட்ட நெருக்கடிகளை யார் யார் திட்டமிட்டு தர இருக்கிறார்கள் என்பதை தன்னுடைய சாதுரியத்தால் உணர்ந்து ஒரு அருமையான முன்னெடுப்பை எடுத்திருக்கிறார் என்றுதான் நான் சொல்வேன். ஏனென்றால் உச்ச நீதிமன்றத்துல இதற்கான ஒரு பொதுநல வழக்கு தொடரப்பட்டு அதற்கு தகுந்த உத்தரவுகளை நாங்கள் மார்ச் மாதம் பிறப்பிக்கிறோம் என்று உச்ச நீதிமன்றத்தினுடைய தலைமை நீதிபதி அவர்களே இதை பற்றி குறிப்பிட்டிருக்கிறார். சமீப காலமாக உயர் நீதிமன்றங்கள், உச்ச நீதிமன்றங்கள் அதில் இருக்கின்ற இந்த வழக்காடி அதன் மூலம் பெறுகின்ற தீர்ப்புகளை வைத்து எதிர்கட்சிகளை முடக்குகின்ற பணியை பொதுநல சங்கங்கள் அல்லது சமூக ஆர்வலர்கள் என்கிற பெயர்ல பாஜகவுக்கும் RSS இயக்கத்திற்கும் அனுசரணையா இருக்கக்கூடியவர்கள் தொடர்ந்து செய்து கொண்டிருக்கிறார்கள். நாம திருப்பரங்குன்றம் வழக்குல பார்த்தோம். அதற்கு பிறகு பாத்தீங்கன்னா மதுரை உயர் நீதிமன்றத்தில் இருக்கிற சில நீதிபதிகள் வழங்கிய தீர்ப்புகளினுடைய சாராம்சங்களை பார்க்கின்ற போது அவைகளுக்கு பின்னால் இருக்கின்ற ஒரு அரசியல் ஒரு டோன், பொலிட்டிக்கல் டோனை யாருமே பார்க்காம இருந்துவிட முடியாது. ஆகவே அப்படிப்பட்ட ஒரு வழக்கிலே இந்த நிதி மகளிருக்கு கொடுக்கின்ற உரிமை தொகையை 3 மாதங்கள் நிறுத்தினால் அதனால் ஏற்படக்கூடிய அரசியல் என்பது இழப்புகள் என்பது வேறு. ஆனால் சாதாரண பொது ஜனங்களுக்கு இந்த 1000 ரூபாயை நம்பி பலவிதமான திட்டங்களை வைத்துக் கொண்டிருக்கிற மக்களுக்கு எவ்வளவு பெரிய சிரமம் வரும் என்பதை உணர்ந்த முதலமைச்சர் அந்த மக்களை அந்த சிரமப்படுத்திற்கு உள்ளாக்க கூடாது. தன்னுடைய தான் அரசியல் களமாடுவது என்பது வேறு, தன்னை அரசியல் ரீதியாக முடக்க நினைப்பவர்களுக்கு பதில் சொல்வது என்பது வேறு. ஆனால் இந்த பொலிட்டிக்கல் கிராஸ் ஃபயர்ல நம்ம அப்பாவி ஜனங்கள் பலியாகிவிடக் கூடாது என்கிற அந்த உயர்ந்த நோக்கத்துல என்ன பண்ணிட்டாருன்னா, அந்த வழக்குல எப்படிப்பட்ட தீர்ப்பு வந்தாலும் வரட்டும், அதனால் ஏழை எளிய மக்கள் சங்கடப்பட்டு விடக்கூடாது என்பதற்காக ஒரு ப்ரீஎம்டிவா என்ன பண்ணிட்டாரு, அந்த 3000 ரூபாய் உடனடியாக இப்பொழுதே கொடுத்துடணும். அது மட்டுமல்ல, இப்பொழுது கோடை காலத்துல தேர்வு காலங்கள், தேர்வு நேரம், ஏழை எளிய மக்களுடைய குழந்தைகள் வீட்டுல தேர்வு எழுத சமயத்துல அவங்களுக்கு சில அவசரமான செலவுகள் ஏற்படலாம். அது விடுமுறை காலம் வருகிறது, குழந்தைகளை உற்சாகப்படுத்தக்கூடிய வகையில ஒரு சின்ன ஒரு பிக்னிக்கோ ஒரு அவுட்டிங்கோ கூட்டு போகலாம். இதுக்கெல்லாம் அந்த தாய்மார்களுக்கு பணம் தேவைப்படும் என்பதையும் உணர்ந்தவராக அதற்கும் ஒரு ஏற்பாடு செய்து கூட 2000 ரூபாயை கொடுத்து 5000 ரூபாயை கொடுத்துட்டார். இது ஒரு பெரிய மெசேஜ். இந்த 5000 ரூபாய் என்பதை விட இது சொல்லி இருக்கிற செய்தி முக்கியமான செய்தி. அதாவது என்ன சதி செய்தாலும் அந்த சதியை நான் முறியடிப்பேன். எனக்கும் தமிழகத்தில் இருக்கிற பெரும்பான்மையான வாக்காளர் பெருமக்களுக்கும் இருக்கிற உணர்வு பூர்வமான இணைப்பை எந்த அரசியல் சதியாலும் முறியடிக்க முடியாது. குறிப்பாக தாய்மார்கள், இளம் பெண்கள் மற்றும் கல்லூரி மாணவிகள் போன்றவர்களுக்காக தமிழக அரசு முன்னெடுத்து வரும் சிறப்பு திட்டங்களை முடக்கி
அதனால் பயன்படக்கூடிய பயனாளிகளிடமிருந்து அரசாங்கத்தினுடைய நற்பெயரை கெடுப்பதற்கு யாராவது முயற்சித்தால் அதை அனுமதிக்க முடியாது. இந்த செய்தியை முதலமைச்சர் ரொம்ப சிறப்பாவே சொல்லி செய்திருக்கிறாரு. இது நல்ல, அதாவது இதுக்கு திட்டமிடுதல் ரொம்ப முக்கியம் பாருங்க. ஏன்னா இப்ப ஒரு பாலம் கட்டுறோம், ஒரு ரோடு போடுறோம் அப்படின்னு சொன்னா அது ஒரே நாள்ல நிதியை கொடுக்கணுங்கிற அவசியம் இல்லை. அந்த நிதியை ஒரு பணம் வேலை நடக்க நிதி தயார் செய்து நிதியை ஏற்பாடு பண்ணி கொடுத்தா போறோம். ஆனா இது அப்படி இல்லை. ஒரே ஸ்ட்ரோக்ல என்டையர் மணி should be provided at one stroke. அத ரொம்ப நல்லா, ஏன்னா 1,31,31,00,000 பேருக்கு 5,000 ரூபாய்னா எவ்வளவு பெரும் தொகை. அது ரொம்ப நல்ல ஏற்பாடு. ரெண்டாவது, இத சில பேர் இத கொச்சைப்படுத்துவாங்க. ஆனா நான் இதை வேற ஒரு கோணத்துல பாக்குறேன். இந்த எக்கனாமிஸ்ட் பத்திரிகையில ஒரு பெரிய கட்டுரை படிச்சேன். அந்த கட்டுரையில இந்த டைரக்ட் பெனிஃபிட் டிரான்ஸ்பர் இருக்குல்ல, இத பத்தி ரொம்ப அருமையா எழுதியிருந்தாங்க. அதாவது நேரடியாக பயனாளிகளை சென்று அடைகின்ற இந்த தொகை சமூகத்துல பெரிய மாற்றங்களை உண்டாக்குகிறது. பொருளாதார மாற்றங்கள் மட்டுமில்ல, அந்த தாய்மார்களுக்கு ஒரு நம்பிக்கையை கொடுக்கிறது, பலவிதமான செலவுகளுக்கு இது ஒரு ஆதாரமாக இருக்கிறது. இதனால என்ன ஆகுதுன்னு கேட்டீங்கன்னா, கிராம பொருளாதாரமே ஒரு மறுமலர்ச்சிக்கு உள்ளாகிறது. இப்ப நீங்க இன்னைக்கு இந்த வாரம் பாருங்க, கடைகள்ல பெரிய கூட்டம் இருக்கும். கடைகள்ல எஸ்பெஷலி தாய்மார்கள் சந்தைக்கு போகின்றவர்கள் இந்த பணத்தை உடனடியாக செலவழிப்பார்கள். வியாபாரம் பெருகும், தொழில் பெருகும். ஆகவே இது பல வகையில இத நாம ஆனா இத தேர்தலை மையப்படுத்தி கொடுத்திருக்காரா அப்படின்னு தான். ஏன்னா கோடைக்கால சிறப்பு நிதி அப்படிங்கிறது இந்த 5 ஆண்டுகள்ல கொடுக்கல, தேர்தல் வரக்கூடிய இந்த நாட்கள்ல தான் கொடுக்கப்பட்டிருக்கு. அப்படிங்கும் போது இதுல தேர்தல் அரசியல் அப்படின்னு இருக்கா? இதுல 1000 ரூபாய் என்ன கொடுத்துட்டு தான் இருக்கிறோம். இந்த 2000 கோடைக்கால சிறப்பு நிதி அப்படிங்கிறது இந்த 5 ஆண்டுகள்ல கொடுக்கல. இந்த 5 ஆண்டு முடிகிற தருவாயில வரக்கூடிய கோடை காலத்துல தான் கொடுக்குறாங்க. அதனால கேட்கிறேன். அதனால இப்ப அது இப்ப நீங்க இப்ப நிறைய விவசாயிகளுக்கு, இளைஞர்களுக்குன்னு சிறப்பு திட்டங்களை அனௌன்ஸ் பண்ணிட்டே இருக்கிறோம். அதெல்லாம் ஒவ்வொரு காலகட்டத்திலேயும் வருது. தேர்தல் காலத்துல எல்லாருக்குமே ஒரு முக்கியத்துவம் பெறக்கூடிய சூழ்நிலை இயற்கையாகவே அமைந்து விடுகிறது. அப்போ நீங்க இப்ப பீகார்ல 10,000 ரூபாய் கொடுத்தாரு இப்ப மோடி அவர்கள். அவர் தான் இதை ராவடி கல்ச்சர்னு சொன்னாரு. அந்த ராவடி கல்ச்சர்னு சொன்ன பிரதமர் தான் அதுக்கு உதவி பண்ணி 10,000 ரூபாய் கொடுக்க சொன்னாரு. தேர்தல் அறிவிப்பு வந்த பிறகே கொடுக்கப்பட்ட தொகை அது. அத யாருமே அதை அரசியல் ரீதியாக விமர்சனத்துக்கு உட்படுத்தல. அதாவது அவங்க எல்லாம் செஞ்சா அது நாட்டு மக்களுக்கு செய்யற நன்மை, இவர் நம்முடைய முதலமைச்சர் செஞ்சா அது அரசியல், அதெல்லாம் பார்க்க முடியாதுல்ல. நன்றி சார். இணைப்பில் கருத்துக்களை பதிவு செய்திருக்க